வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் வெக்கேஷன்ஸ், ஸ்கூல் ஹாலிடேஸ்னால் வரிசையாக இருந்ததுனால ஃபுல்லாக வீடியோவே எடுக்க முடியல, பிஸியாகவே போயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போணுச்சு? எல்லாம் எப்படி இருந்தீங்க? இன்றைக்கி நான் வீடியோலாம் எதுவும் கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறதில்ல. பட் எனக்கு கிராஃப்டில் கிடைச்ச கிஃப்ட்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த தடவை ஊருக்கு போனும்போது என்னோடய சிஸ்டரோட டாட்டர் எனக்கு நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் கிஃப்டாக கொடுத்தா. அவள் நேம் அமேஷா. ஸோ எல்லாமே அவள் பண்ணி கொடுத்தது. எப்போ மீட் பண்ணாலும் கொடுக்குறதா சொல்லிவிட்டு ஒவ்வொரு தடவையும் செஞ்சுட்டு ஃபோட்டோ அனுப்புவாள். இது உங்களுக்கு சித்தி, இது உங்களுக்கு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை தான் அது எல்லாமே வாங்கிக்க முடிஞ்சிச்சு. இது எல்லாமே அவள் பண்ணி கொடுத்த ஒர்க்ஸு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? அந்த பேக் சில்லி, ஃபஸ்ட்டு இந்த பேக்கே அவள் பண்ணி கொடுத்தது தான். இது வரைக்கும் நான் ரொம்ப குட்டி குட்டியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எல்லாருமே எங்கள் வீட்டிலலாம் வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. இவ்வளோ கொஞ்சம் பெருசாக போடணும் சித்தின்னு சொல்லுவாள். அதனால் அவள் எனக்கு போட்டு கொடுத்தது. ஆனால் இது ரொம்ப பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஒரு மொபைல் வச்சுக்கிற அளவுக்கு அதை விடையே பெருசு. அளவு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கிட்ட ஒரு 18 சென்டிமீட்டர் வருது. அதே போல் இங்கிட்டு பார்த்தோம்னா 12 சென்டிமீட்டர் வருது. ரொம்ப மினியேச்சர்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் மினியேச்சர் பேக் மாதிரி இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கலர் காம்போ இது எல்லாமே அவள் பண்ணினது. இது ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டா. பார்க்கும்போது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அது எங்களுக்கு இப்போ தான் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இப்போ அவள் கொடுத்து விட்டா. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இன்னொரு குட்டி பேகு. இது நான் செய்கிற மாதிரியே அவளுக்கு இந்த டிசைன் பிடிச்சி இந்த இது பண்ணியிருந்தா. அப்புறம் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் எப்போதுமே ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்பா, என்ன ஏதாவது கேட்டுப்பா. அந்த மாதிரி டிசைனில் இது எல்லாமே குட்டி குட்டி கேரக்டர்ஸ். நான் எல்லாம் குட்டி குட்டி பீடில் பண்ணுவேன். அவள் கொஞ்சம் மீடியம் சைஸ் பீட், ரவுண்ட் பீடில் பண்ணியிருக்கா. பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் பண்ணுறது இந்த சைஸ் இருக்குன்னா அவள் பண்ணுறது இந்த சைஸ் கிடைக்கிது. இதுதான் ஆக்சுவலி அளவு. நான் கொஞ்சம் பெரிய பீட்ஸில் பண்ணால் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இன்னும் பெரிய பீட் போட்டு பண்ணினீங்கன்னா இன்னும் இவ்வளோ பெருசு பொம்மை போல் கிடைக்கும், கடையில் வாங்குகிற பொம்மை போல். பட் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது தான் க்யூட்டாக இருக்குது. அப்புறம் ஃப்ளவர்ஸு எல்லாம் நான் ஒரு பேக்கில் போட்டு வச்சுருந்ததுனால ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் சரி பண்ணி விட்டு வேஸ்ட்டில் போட்டு வச்சோன்னா அழகாக இருக்கும். எல்லாம் கம்பியில் ஒர்க் பண்ணியிருக்கா. இது எல்லாமே ஒரு ஃப்ளவர்ஸ் ஒரு வேஸில் போட்டு வைக்கிற மாதிரி இது கரெக்டாக கம்பியில் கேப் கொடுத்து செஞ்சு வச்சுருக்கா. இதை நான் ஒரு குட்டி வேஸில் போட்டுட்டு நான் செட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 2 பெரிய பச்சை மிளகா பஜ்ஜி போட்டு சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்குல்ல? அண்டு இது என்னோடய நேமோட ஃபஸ்ட் லெட்டர். ஸோ அதனால் எனக்கு இதுவும் முன்னாடியே பண்ணிட்டா. கொடுக்கணுன்னா. பட் இது இப்போ தான் எங்களால் பார்த்து முடிச்சதுனால கொடுத்துட்டா லெட்டர்ஸில். அப்புறம் இன்னும் 2 ஃப்ளவர். இது டெடி பியர். நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே காமிச்சேன். இதெல்லாம் இல்லாத இன்னும் கொஞ்சம் குட்டி பேக்கிங் இருக்குது. இதை பிரிப்போம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்.
ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸாக இருக்குது. சம்மர் ஃப்ரூட் சாலட் போட்டுடலாம், அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கா. குட்டி குட்டியாக பைனாப்பிள்ஸ் அழகாக இருக்கா, க்யூட்டாக இருக்கு இல்லையா? ரொம்ப குட்டி பைனாப்பிள், இங்கே பாருங்கள் இந்த சைஸ் தான் வருது. ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. எஸ்பெஷலி எனக்கு அந்த லீஃப் வந்து இந்த லீஃப்பில் போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பைனாப்பிள் அண்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மிலான். எல்லாம் அழகாக இருக்கு இல்லையா? எல்லாம் குட்டி குட்டியாக சீட் பீடில் பண்ணியிருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு ஸ்ட்ராபெரிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது. அண்ட் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளவர், நிறைய ஃப்ளவர்ஸ் குட்டி குட்டியாக. இதை நான் வந்து எப்படி வந்து வச்சா அழகாக வேஸ்டில் போட்டு கரெக்டாக பார்வையாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஐடியா பண்ணல. பட் ஏதாவது ஒரு இதில் வந்து பின் பண்ணி அழகாக டெக்கரேட்டிவாக வச்சா அழகாக இருக்குங்க பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா? எனக்கு இந்த கலர் காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்குல்ல? இது வந்து நம்ம இதுலேயே போட்டிருக்க வீடியோன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து என்னோடய வீடியோஸில் வந்து ஏதாவது ஒன்று வீடியோ அவள் கேட்டது கூட நான் போட்டு விடுவேன். அதை இது பண்ணி பண்ணுவா. அப்புறம் எனக்கு ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க, அந்த மாதிரி போடுங்க, எனக்கு இது தெரியல இந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்பா. அதெல்லாம் பார்த்து நிறைய ட்ரை பண்ணுவாள். நிறையா எங்கள் ஹோல் ரிலேட்டிவ்ஸ்க்குமே இந்த மாதிரி பேகு அது மாதிரி அதில் கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் போட்டு எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருக்கா, கிஃப்டாகவே பண்ணி கொடுத்துருக்காவ. ரொம்ப பொறுமை, தைரியம், பொறுமை ரொம்ப வேணும். நமக்கு அவ்வளோ இருக்க மாட்டேங்குது, கண்டினியூட்டி இல்லை கொஞ்சம். அப்புறம் வந்துட்டு ஒரு பேக்கில் வந்துட்டு எனக்கு லீவ்ஸ் இந்த இதில் காமிச்சேன் இல்லையா, பைனாப்பிள் மேலே இருந்த லீவ்ஸு, அது மோஸ்ட்லி இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி லீவ். இது ஒரு பேக்கில் எனக்கு குட்டியாக பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கா நான் யூஸ் பண்ணுறதுக்காக. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எஸ்பெஷலி ஒவ்வொன்றுமே வந்து கலர் காம்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக க்யூட்டாக இருந்தது. அதனால் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ அமேஷா, சூப்பராக இருக்குது. நான் உனக்கு வந்துட்டு வீடியோவில் இதெல்லாம் காட்டணும், எல்லாத்துட்டையும் உன்னுடைய ஒர்க்கை காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எனக்கு பிஸியாக போனதுனால நான் உடனே என்னால் போட முடியல. அதனால தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நாளையிலேருந்து நான் வந்து கிராஃப்ட் ஒர்க்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இவளோட ஒர்க்கை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஒர்க்ஸு பண்ணி வச்சுருப்பா. ஃபோட்டோஸ்லாம் எனக்கு டெய்லியும் நாங்கள் 2 பேரும் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பாள். இன்றைக்கி இது பண்ண சித்தி, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பண்ணுவாள். நான் அவள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ வரும்போதுட்டு நான் இனிமேட்டு வர வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு விட்றேன், பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு, வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கேட்டுட்டு அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். அப்புறம் நானும் கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அதிகமாக இவ அளவுக்கு நான் அதிகமாக எடுத்துகிட்டு போகல. எனக்கே கொஞ்சம் ரொம்ப கவலையாக போச்சு. இன்னும் கொஞ்சம் நிறையா செய்யலான்னு நினச்சேன். அது நான் என்னென்ன ஐட்டம்ஸ்னு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நான் அதை அடுத்த வீடியோவில் நான் வந்து அது ஒரு வீடியோவாக நான் போட்டு விட்றேன். என்னென்னா எனக்கு அப்போ டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஊருக்கு போகிறது வந்து ரொம்ப டவுட்டாக இருந்துச்சா, கொஞ்சம் ஏகப்பட்ட வெளியில் போகிற வேலை வந்துட்டனால என்னால் உட்காந்து பண்ணவும் முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நைட்லேயே உட்காந்து தான் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். ஊருக்கு போகிறதுக்குள்ளே அவளுக்கு எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சில ஐட்டம்ஸ்லாம் கேட்டிருந்தா. அதனால் அதெல்லாம் அவளுக்கு பிடிச்சதாக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு போனேன். என்னால் இவ்வளோ கொடுக்க முடியலேன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக போயிடுச்சு.
அவள் பிடிச்ச மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறதுக்குள்ளார இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். பார்ப்போம், பண்ணினேன்னா அதையும் போடுறேன். நான் என்னென்ன செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.